தான் இருக்கிறேன்னு சொன்னா ஆளை காணோம். என்ன சாய விட மாட்டான் போட்டிருக்க. ஏய், எவன்டா அவன்? ஏய், எவன்டா அவன்? நீயா? ஏயா காது கேட்கல? உள்ள வா வான்னு கூப்பிட உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீ எங்கடா கூப்பிட்ட? சும்மா கார் தானடா கத்திச்சு. ஆமா, இது என்னடா புதுக்கோலம் பூம்பு மாட்டுக்கார மாதிரி? யோ, எவ்வளவு ராயலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட்டி கட்டாங்கிறத பேச்சிலேயே காட்டுற பாத்தியா? சரி சரி சொல்லு, எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இவர் அப்படியே பெரிய கலெக்டர், இவர் போய் தான் ஆபீஸ் திறந்து வைக்கணும். யோ, அங்க கார்த்திக் வள்ளியே வேலை வெட்டியில தான் இருக்காங்க. ஏய், ஆமாடா, அதை நினைச்சாதானே எனக்கும் கவலையா இருக்கு. கவலையே படாத, அதுக்காக தான் இந்த கபாலி ஸ்டைல் கெட்டப்பே போட்டிருக்கேன். எரிச்சல கலப்பாத, முதல்ல வந்த விஷயத்த சொல்லுடா. கோவப்படாத பெருசே. 1 மினிட். இங்கே பார். என்னது உன் கெட்ட போய் இந்த பெட்டியை பார்த்தா சந்தையில தைல வைக்கிற மாதிரியே இருக்குடா. யோ, நீ இன்னும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே வரவே இல்லையா? இப்ப பாரு. ஏதுடா அவ்வளவு பணா? பேங்க்ல ஏதாவது கொள்ளடிச்சேடா? ஏன் ஸ்டைல் அது இல்ல, இருக்கிறவங்க கிட்ட புடிக்கி இல்லாதவங்க கொடுக்கிறது. ஐ அம் மாடர்ன் ராபின் ஹுட். டேய், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா. ஏதுன்னு சொல்லி தொலைடா. நம்ம வில்லனுங்க அதான் அந்த சாமண்டி குரூப் அவங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டது. எப்படிடா? ஒரு வேலையை செய்ய சொல்லி கூலி கொடுத்தாங்க, கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்னடா வேலை? ஒரு ஆளை கொலை பண்ணணும். யாரு நீ? ஏண்டா, உன்னை நம்பியாடா இந்த வேலையெல்லாம் கொடுத்தாங்க? அருவாளை தூக்குறதுக்கும் ஒருவாளை சொருகிறதுக்கும் ஒரு கெத்து வேணும்டா. உன்ன மாதிரி செத்த பயலுக்கெல்லாம் அது வராதுடா. சரி, அந்த வேலையை நீயே செய்ய, இந்த பணத்தை வச்சுக்க. ஏய், பணத்துக்காக நான் சம்பவம் செய்யற ஆள் இல்ல, பாசத்துக்கு தான்டா செய்வேன். சரி சரி, இந்த பஞ்சு டேலாக்லாம் போதும், முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். இப்ப சாக்கு கொடுப்ப பாரு. இந்த பணத்தை கார்த்திக்க கொள்ள சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏய், என்னடா சொல்ற ராஸ்கல்? ஏண்டா கூத்தாடி பயலடா நீ? பணத்தை கொடுத்தா உப்பு போட்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணுவே நீ? புரியா? சும்மா உன் பாட்டுக்கு டேலாக பேசிக்கிட்டு போற. கார்த்திக்க கொல்ல சொல்லி அவங்க கூட்டத்துல இருந்து ஒரு ஆளை பிடிச்சா சந்தேகம் வராதுன்னு சொல்லி என்னைய செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நீ வேலை போயிட்ட. இத எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து சொல்லுவேன். யோ, உனக்கு மீசை வளர்ந்த அளவுக்கு மூளை வளரவே இல்லையா? விஷயத்தை முழுசா கேட்டு தொலை. நீ சொல்ல போற காரணம் எதுவா இருந்தாலும் நீ பண்ணது துரோகம் தானே? சரி பெருசு, அப்படியே வச்சுக்க. பணம் இல்லாம நம்ம வள்ளி எவ்வளவு கஷ்டப்படுது. ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அந்த பொண்ணுக்கு ஆயிரக்கணக்கான கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீ பார்த்து தானே இருந்த. இப்ப நீ சொல்லு, இப்ப நீ சொன்னியே அவங்க வீட்டுக்கு உப்ப தின்னவங்கன்னு, சும்மாலாம் இருக்க முடியுமா? வந்துட்டாரு பெருசா சொல்றது. எங்களுக்கு நன்றி விசுவாசம்னா இருக்குங்க. ஏண்டா, எப்படா வள்ளிக்கு உதவ முடியும்னு யோசிக்கிற? பெருசு, இந்த பெட்டி தானா வந்து வலையில விழுந்தது. யோ, நமக்கு பணம் தேவை, அது எந்த வழியில வந்தா என்ன? இந்த பணம் மட்டும் என்ன, நம்ம கார்த்திக் தம்பிட்டு வந்து புடுங்கினது தானே. அதுக்குன்னு கார்த்திக்க கொலை பண்ணுவேன்னு சொல்லுவேடா? கொலை பண்ணிடுவேனா என்ன? இந்த பச்சை மூஞ்சி அதுக்கெல்லாம் ஒர்த்தா? சும்மா இருயா, அவங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு நாடகத்தை போட்டேன்.